பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் நிச்சயமாக இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். முக்கியமாக பார்ட் 1இல் ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாரானால் உங்களுடைய வீக் பாயிண்ட் என்ன, உங்களுடைய சொந்த வழி என்ன என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார். ஆனால் நீங்கள் நான் விடுதலை பெறுவது எப்படி, நான் ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், நான் அதை செய்யாமல் இருக்கணும் என்று நான் விரும்புகிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஜீசஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக ஆவியானவர் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட இடைப்பட வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் செய்து கொண்டிருக்கிறதான காரியங்களை, பாவங்களை நாம் விடுவது எப்படி, நாம் அதை செய்யாமல் இருந்து ஜீசஸை பிரியப்படுத்தி ஜீவிப்பது எப்படி, அது சாத்தியமானால் நிச்சயமாக சாத்தியம். எப்போது அது சாத்தியம் அப்படின்னா, முதல் குறிப்பு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்ல போகிறது ரெண்டு விஷயம் தான் சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஜீசஸை நம்ம லவ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு. நீங்கள் நினைக்கலாம், நான் ஜீசஸை லவ் பண்ணுறேன் சிஸ்டர், ஆண்டவர் தானே நமக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் தானே எல்லாமே, நம்ம யாராவது ஜீசஸை நேசிக்காமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு விஷயம், நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு ஜீசஸை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம ஒருத்தரை ரொம்ப நேசித்தோன்னா அவங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நிச்சயமாக செய்ய மாட்டோம். ஒருவேளை அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிச்சதான விஷயம் அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு தெரியாமல் நாம் செய்திருப்போம். ஆனால் ஒன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு இது அவர்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நிச்சயமாக நம்ம செய்யவே மாட்டோம். ஒருவேளை அது நம்மளுக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கலாம், அந்த இடத்துக்கு போகிறது, அந்த விஷயத்தை பார்க்கறது பிடித்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் நாம் மிகவும் அதிகமாய் நேசிக்கிற அந்த நபருக்கு அந்த விஷயம், அந்த காரியம், நாம் அங்கே போவது, நாம் அதை பார்ப்பது பிடிக்காது என்றால் நிச்சயமாக அதை செய்ய மாட்டோம். அந்த நபருக்காக, நாம் நேசிக்கிற அந்த நபருக்காக நிச்சயமாக நாம் அதை செய்யவே மாட்டோம். இதனால தான் முதல் குறிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம செய்கிறதான காரியங்களை விட வேண்டுமானால், ஜீசஸை பிரியப்படுத்தி ஜீவிக்க வேண்டுமானால், ஒரு விடுதலை வேண்டுமானால் மிகவும் எளிதான காரியம், சுலபமான காரியம். அது சாத்தியமா என்றால் சாத்தியம். எப்போது என்றால், நீங்கள் ஜீசஸை நேசிக்கணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு நீங்கள் அவரை உண்மையாக நேசிக்கணும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அவரை பைத்தியமாக நேசிக்கணும். இந்த ஆண்டவரை நேசிக்கணுன்றதான இந்த விஷயத்திலே சில காரியங்களை ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அடுத்தபடியாக என்னென்னா, இப்போ நான் சொல்கிறதான விஷயம் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். யார் இந்த மாதிரி சொல்லியுமே நீங்கள் கேட்காததான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் உங்களை நேசித்து உங்களோடு கூட இடைப்படும்படியாக வாஞ்சிக்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறதான அந்த காரியம், இதை விட முடியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அநேக மாதங்களாக, வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறதான காரியம், அடிமைத்தனங்கள், அந்த பாவம், இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பீங்க. ஜெபிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக கண்ணீர் விட்டுருப்பீங்க, அழுதுருப்பீங்க. ஆனால் நீங்கள் திரும்பவுமா அதை செய்கிறவங்களா இருப்பீங்க. சிலவங்க ரொம்ப போராடிலாம் அதற்காக ஜெபித்து இருப்பீர்கள். விடுதலைக்காக ரொம்ப ஜெபிச்சிருப்பீங்க. ஆனாலும் அதை செய்து கொண்டு தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காரியத்தை, அந்த விஷயத்தை, அந்த உங்களுடைய வீக் பாயிண்ட்டை, அந்த பாவத்தை உங்கள் மைண்டில் வச்சு அதற்காக போராடி ஜெபிப்பதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு கேட்கும்போது இது என்ன, இதை சொல்கிறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார், நீங்கள் விசுவாசிங்க. கொஞ்சம் அந்த ப்ரேயர், அதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி, எனக்கு விடுதலை வேணும், நான் விடுதலையாகணும், இதை நான் செய்யாமல் இருக்கணும், இதை நான் செஞ்சிடறேனே, இதை நீங்கள் சொல்லாமல், இப்படி நீங்கள் ஜெபிக்காமல் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜீசஸை நேசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவரை நேசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் ஆண்டவரை நேசிக்கிறதானே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் டவுட் வரும், நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம நேசிக்கிற ஒரு நபருக்கு நம்ம செய்கிற காரியம் பிடிக்காதுன்னா நம்ம நிச்சயமாக அதை செய்ய மாட்டோம். அப்படியானால் நம்ம சில காரியங்களை வருடக்கணக்காக செய்து கொண்டிருக்கிறோமானால் நம்ம கண்டிப்பாக ஜீசஸை உண்மையாக நேசிக்கிறோமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அப்போது அந்த காரியத்துக்காக அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இப்போது நான் ஜீசஸை உண்மையாக நேசிக்கிறேனான்றதுலேயே கொஸ்டின் இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணணுன்னா, ஜீசஸை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஜீசஸை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுன்னா எப்படி நேசிக்கிறது அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு ஆவியானவர் தான் உதவி செய்வார். நான் போடுறதான எல்லா அந்த வீடியோஸ்லேயுமே நிச்சயமாக ஆவியானவர் இல்லாமல் இருக்க மாட்டார். ஆவியானவரை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆக வேண்டும். ஏன்னா நம்மோடு கூட இங்கே இருக்கும்படியாக
படியாய் நமக்குள் தங்கி வாசம் பண்ணி நம்மளை கைட் பண்ண, ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம வாழணும்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண, நம்ம கூடவே இருக்க ஜீசஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதான கிஃப்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட். அவர் வந்து ஒரு நபராகவே நம்மோடு நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துக்கிறார், கைட் பண்ணுறார். சரிங்களா? அதனால் நீங்கள் ஆவியானவருடைய ஹெல்ப்பை அதிகமாக கேளுங்க. நீங்கள் ஒருவேளை அபிஷேகம் பெற்றதான நபராக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் ஆவியானவரோடு ஃப்ரீயாக நீங்கள் வந்து பேசலாம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆவியானவர் வந்து உங்களை கைட் பண்ணுவார். ஜீசஸை எப்படி நேசிக்கணும்னு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார். ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் போது இது ஜீசஸ்க்கு பிடிக்காது, இது ஜீசஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ரெண்டாவதாக நீங்கள் அவரோடு கூட பேசணும். ஆவியானவரை நீங்கள் சும்மா இருக்க விடக்கூடாது. ஆவியானவரே நான் ஜீசஸை வந்து நான் பைத்தியமாக நேசிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருக்கு பிரியமாக, ஜீசஸ்க்கு பிரியமாக நான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க. அவரை நான் உண்மையாக நேசிக்க எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் முழுவதுமாய் நீங்கள் ஆவியானவரை தான் சார்ந்திருக்கணும். ஆவியானுடைய உதவியை நாடுங்கள். நிச்சயமாக ஜீசஸை பைத்தியமாக நேசிக்கிறது எப்படி, ஜீசஸ்க்கு எது பிடிக்கும் பிடிக்காது, அந்த ஒரு 2 பேர் வந்து லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வந்து அந்த நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக எல்லாமே தெரிஞ்சுப்பாங்கள்ல. அந்த மாதிரி தான் ஆவியானவர் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். ஜீசஸை வந்து பைத்தியமாக நேசிக்கிறதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி நீங்கள் ஜீசஸை நேசிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க? அப்போ ஜீசஸ்க்கு என்ன பிடிக்கும்? நம்ம பைபிள் ரீட் பண்ணணும். பைபிள்ன்றது ஜீசஸ் நம்மளுக்கு கொடுத்த லவ் லெட்டர். சரிங்களா? அப்போ அதை நம்ம ரீட் வாசிக்க ஆரம்பிப்போம். அதுலேருந்து ஆண்டவர் நம்மளோட பேசுவார், எழுதுவோம், நம்ம ஜெபிப்போம். இப்படி நான் ஜீசஸ்க்கும் நம்மளுக்கும் நெருக்கமான உறவு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஜீசஸ்க்கு எது பிடிக்கும்? எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். தேசத்துக்காக, சபைக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, வாலிபர்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது எல்லாமே வந்து ஆண்டவருடைய பாரம், ஜீசஸுடைய பாரம். அப்போ அவருடைய வழியெல்லாம் வந்து நம்மளோடு கூட ஆவியானவர் ஷேர் பண்ணுவார். அப்போ நம்ம அதற்காகலாம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். சும்மா இருக்காமல் ஆண்டவருக்காக எதையோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது ஒரு ஃபியூ வீக்ஸோ இல்லை ஃபியூ மந்த்ஸோ இல்லை ஒரு 1 இயரோ கடந்த பிறகு நீங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நீங்கள் எதற்காக போராடி கொண்டிருந்தீங்களோ, எந்த விஷயத்தை, எந்த பாவத்தை விட முடியவில்லைன்னு போராடி கொண்டிருந்தீங்களோ அந்த காரியம், அந்த பாவம் உடைய வாழ்க்கையிலேயே இருக்காது. நீங்கள் அந்த ஒரு 1 இயராக நீங்கள் அதை செஞ்சே இருக்க மாட்டீங்க. அது 1 இயர் கடந்த பிறகு, 1 இயர்ன்றது எக்ஸாக்டாக 1 இயரானு கேட்டால் கிடையாது. உங்களுடைய வாஞ்சை விருப்பத்தை பொறுத்து ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்வார். அப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்னடா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம், இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருந்தோமே, ஜீசஸை துக்கப்படுத்திட்டு இருந்தோமே, அதுக்காக ஜெபிக்கிறதும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அந்த விஷயம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, நம்ம அதை செய்யவே இல்லை, இவ்வளோ டேஸாக இவ்வளோ மந்த்ஸாக நம்ம அதை செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்கள் யோசிப்பீங்க, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஜீசஸை நேசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒருத்தரை பைத்தியமாக நேசிக்கும் போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நிச்சயமாக நம்ம செய்யவே மாட்டோம். அப்போ நம்ம ஜீசஸை உண்மையாக நேசிக்கிறோமா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, அது இல்லை என்றால் ஆவியானவரை விடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய உதவியை நாடுங்கள். ஒரு ஃப்ரெண்டோட பேசுறது மாதிரி, ஒரு அப்பாவோட பேசுறது மாதிரி நீங்கள் வந்து அவரோடு கூட பேசுங்க. அதுக்காக தான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அதுக்காக தான் ஜீசஸ் ஆவியானவரை நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். அடுத்தது ஜீசஸை லவ் பண்ணணுன்றதான இந்த ஒரு முதலாவது குறிப்பிலேயே தான் இப்போ நான் வந்து உங்களோட கூட பேசிட்டு வரேன். அடுத்தது வந்து நம்ம டெய்லி வந்து கல்வாரியை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். அதிகாலையில் எழும்பியோ இல்லை இரவு 12 மணிக்கு மேலேயோ காலையில் எழுந்ததுமே நம்ம கண்ணை மூடி ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்தார் இல்லையா, நமக்காக ஜீவனை கொடுத்ததான இயேசு அந்த கல்வாரியை நம்ம வந்து தியானிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு சிஸ்டருடைய மெசேஜில் நான் வந்து இப்படியாக கேட்டேன் இந்த வார்த்தைகளை. என்னென்னா, பார்க்க வேண்டியதை நாம் பார்த்தால் வெறுக்க வேண்டியதை ஈஸியாக வெறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ என்னது, அது பார்க்க வேண்டியதை நம்ம பார்த்துட்டோன்னா வெறுக்க வேண்டியதை ஈஸியாக வெறுத்துருவோமா? அப்போ என்னது அது? அப்போது ஆவியானவர் என்னோட சொன்னதான காரியம் என்னன்னா, பார்க்க வேண்டியதை பார்த்தால் அப்படின்னா கல்வாரியை பார்க்கணும். அந்த சிலுவையில் ஆண்டவர் வந்து உருக்குலைந்து நமக்காக அவர் தொங்கி கொண்டிருக்கிறாரே, அந்த காட்சியை ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னா எதுவுமே என்னால் விட முடியவில்லைன்னு அப்படி சொல்கிற காரியம் எல்லாமே குப்பையாக இருக்கும் நமக்கு. அப்போ நம்ம அந்த கல்வாரியை நம்ம பார்க்கணும். இதுக்குமே நான் கல்வாரியை எப்படி சிஸ்டர் தியானிக்கிறது? ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணத்தை நான் பார்க்கணும், அந்த காட்சியை நான் பார்க்கணும், நான் தியானிக்கணும் அப்படின்னா ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் தான் உங்களை அந்த கல்வாரின் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அந்த கல்வாரி காட்சியை காணும்படியாய், கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்க்கும்படியாய் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
பைபிளில் இல்லாததான சில காரியங்கள் இந்த வரலாறு புஸ்தகத்திலலாம் இருக்கும் அந்த மாதிரி வரலாறில் இருக்கிறது இப்படியாக சொல்லுவாங்க. என்னென்னா ஆண்டவர் வந்து சிலுவையில் தொங்கி கொண்டு இருந்தபோது அங்கே ஆண்டவரை பார்த்தவர்கள்லாம் வந்து போகிறவங்க வரவங்க இவங்க எல்லாருமே வந்து ஆண்டவரை பார்க்கும்போது சொன்னாங்களாம், பொதுவாக யூதர்கள் வந்து மனிதர்களை தானே சிலுவையில் அறைவாங்க, ஆனால் இப்போ என்ன ஒரு மிருகத்தை சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அந்த அளவுக்கு அது ஒரு மனுஷ ரூபமாகவே இல்லை. ஆண்டவர் வந்து தொங்கும்போது மனுஷன் அப்படின்னே கிடையாது. ஃபுல்லாக வந்து ஒரு மிருகத்தை கொலை பண்ணி ஒரு மிருகத்தை சிலுவையில் அறைந்த மாதிரி உருக்குலைந்ததான ஒரு நிலை. அப்போ அந்த காட்சி அது யாருக்காக? உங்களுக்காக, உனக்காக, எனக்கு. நீங்கள் வந்து எனக்காக அப்படின்னு சொல்லணும். அப்போ எனக்காக இப்படி உருக்குலைந்து எனக்காக மரித்ததான இயேசுவை நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அந்த கல்வாரியை பார்த்தால், தியானித்தால், நிச்சயமாக எது விட முடியலன்னு நம்ம சொல்கிறோமோ அதை நமக்கு குப்பையாக தோன்றும். ஒரு பாடலின் வரிகளில் இப்படியாக இருக்கும், கொல்கொதாவை காண்கையில் லோக மோகம் குப்பையாமே. பாடல்களின் வரிகள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கொல்கொதாவை பார்க்கும்போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்க்கும்போது நம்ம எது விட முடியவில்லை, இது எனக்கு வேணும், நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன், அது நாம் அப்படி சொல்வது எல்லாமே அந்த லோக மோகம் எல்லாமே எப்படி தோன்றுமா? குப்பையாக தோன்றும். குப்பைன்னா அந்த ஒரு குப்பையை நம்ம டஸ்ட்பினில் போட்டுட்டு அதையே பார்த்துட்டு இருப்போமா? போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்போமா? திரும்பி பார்ப்போமா? கிடையவே. அடுத்த நாள் வந்து பார்ப்போமா? கிடையவே கிடையாது. ஒன்ஸ் போட்டுட்டு அவ்வளோதான். அப்போ அந்த லோக மோகம் எல்லாம் கல்வாரியை பார்க்கும்போது நிச்சயமாக குப்பையாக தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் டெய்லி என்ன பண்ணணும்னா கல்வாரியை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது குறிப்பு. மொத்தமே 2 குறிப்பு தான். ஃபஸ்ட்டு ஜீசஸை லவ் பண்ணணும். செகண்ட் வந்து ஆவியானவர் உங்களோட என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஞானஸ்தான சத்தியத்தை நம்ம பயிற்சி செய்ய வேண்டும். அது என்ன ஞானஸ்தான சத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருப்போம். ஒரு ஏஜ் வந்ததும் நம்ம தண்ணியில் முக்கி நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? மோஸ்ட்லி வந்து இப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம ஜீசஸை துக்கப்படுத்தக்கூடாது, நீ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணதான இந்த பாவங்களை, இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீ பண்ணக்கூடாது, ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது, நீ வந்து உண்மையாக இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நம்ம பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பண்ணாமல் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம், ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுறோம், பரிசுத்தமாக வாழுறோம், எல்லாமே அப்படியே நம்ம லைஃப்பில் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நம்ம ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் நம்ம செய்து கொண்டிருக்கிற காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ எதனால் அப்படி? அப்போ ஞானஸ்தானம்ன்றது வந்து அது ஒரு பொய்யான ஒரு காரியமா? கிடையவே கிடையாது. ஞானஸ்தான சத்தியத்தை நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்யணும். ஞானஸ்தானம் என்பது நம்மை அடக்கம் செய்வது. கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். சரிங்களா? அப்போது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்போ நம்ம இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணிட்டாங்க, அடுத்தது இப்போ நான் இருக்கிறேனான்னு கேட்டேன்னா கிடையாது. நிச்சயமாக கிறிஸ்து தான் நமக்குள் இருக்கிறார். நம்மளை அடக்கம் பண்ணிட்டாங்க ஞானஸ்தானத்தில். அப்போது ஒவ்வொரு நாளும் அந்த ஞானஸ்தான சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி செய்ய வேண்டும். இப்போ நம்ம டெய்லி என்ன பண்ணுறோம்? புறம்பான மனுஷனை வந்து நம்ம நல்லா கேர் பண்ணிக்கிறோம், பார்த்துக்கிறோம், நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸ்க்கோ, ஸ்கூலுக்கோ, காலேஜ்க்கோ நம்ம போகும்போது புறம்பான சரீரத்தை நம்ம பார்த்துக்கிறோம், கேர் பண்ணிக்கிறோம், நம்ம ரெடி பண்ணுறோம். நம்ம மார்னிங் ரொட்டீன் நம்மளுக்கு இருக்கும். நம்ம காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணி குளித்து தலை சீவி ட்ரெஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வேலைக்கு கிளம்புறோம், அப்படி தானே? அப்போது நம்ம இது எல்லாமே நம்ம டெய்லி பண்ணுறோம். இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம்? புறம்பான சரீரத்துக்காக மட்டும்தான் இதை நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு வேளை இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு டைமிங் இருக்கலாம். உங்களை வந்து நீங்கள் ரெடி 20 மினிட்ஸோ, ½ அன் ஹவரோ, 15 மினிட்ஸோ, சிலவங்க 1 ஹவர் வந்து ரெடி ஆவாங்க. இப்படி புறம்பான சரீரத்தை நம்ம ரெடி பண்ணி கண்ணாடி முன்னாடி நின்று ஓகே அப்படின்னு தெரியும் போது நம்ம வெளியவே போகிறோம், நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம். அப்படி தான் எல்லாமே புறம்பான சரீரத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒருவேளை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் வந்து அப்படியே தூங்கி எழுந்து நம்ம நைட் போட்டிருக்கிறதான அந்த ஒரு நைட்டியோட அந்த ட்ரெஸ்ஸோடு நம்ம அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டோம், காலேஜ் போயிட்டோம், ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா எப்படி இருக்கும்? அது
இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு ஐயோ நான் மறந்துட்டேன், நான் தெரியாமல் மறந்து இப்படி நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? நம்ம அப்படி ஒருவேளை நம்ம அப்படி சொன்னோன்னா நம்மளை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்களுடைய பார்வையே அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நம்மளை ஏளனமாக பார்ப்பாங்க. இவங்க வந்து ஒரு நார்மலான மனுஷங்க கிடையாது போல் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம மறந்து கூட அப்படி செய்ய மாட்டோம். புறம்பான சரீரத்தை ரெடி பண்ணி அதை கேர் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டு கொடுத்து அப்புறம் தான் நம்ம வெளியில் போவோம். அப்போ சேம் இதே மாதிரி உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷன் தான் ஆத்துமா. அப்போ அந்த ஆத்துமாவையுமே நீங்கள் அதே மாதிரி கேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆத்துமாவுக்கு எப்படி நம்ம ஃபுட்டு கொடுப்போம்? டெய்லி பைபிள் ரீட் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். பைபிள் ரீட் பண்ணோன்னா பைபிள் எடுத்து நான் ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதோ காலேஜ் போகிறதோ நிச்சயமாக கிடையாது. ஆண்டவரை நேசித்து படிக்கணும். நீங்கள் ஒரு அதிகாரம் படிக்கிறீங்களோ 5 அதிகாரம், ஆனால் ஆண்டவரை நேசித்து படிக்கணுமே. அது ஒரு கடமை. நாம் கிறிஸ்தவர்கள் அப்படி கிடையாது. இல்லை நான் பாவத்திலிருந்து விடுதலையாகணும் அப்படி கிடையாது. ஆண்டவரை நேசித்து நாம் அதை செய்யணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பைபிள் என்பது அது வந்து ஜீசஸ் நம்மளுக்கு கொடுத்ததான லவ் லெட்டர். ஆண்டவரை நேசித்து படிக்கணும், ஜெபிக்கணும். இதெல்லாமே வந்து நீங்கள் ஆத்துமாவுக்கு கொடுக்குறதான ஃபுட்டு. இப்போ நீங்கள் டெய்லி சரீரத்தில் வந்து நீங்கள் 3 வேளை நம்ம 3 வேளை வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து இன்றைக்கி நான் 3 வேளையுமே சாப்பிட்டுட்டேன்ப்பா, அதனால் நான் நாளைக்கு 3 வேளை சாப்பிட மாட்டேன், இன்றைக்கி தான் சாப்பிட்டுட்டேனே நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாருமே ஒருத்தர் கூட அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி தானே? ஏன்னா நம்ம அவ்வளோ சரீரத்தை நம்ம கேர் பண்ணிக்கிறோம். சரீரத்தோடைய அந்த ஹெல்த் வந்து அவ்வளோ முக்கியமான ஒன்று. அப்போ நம்ம இவ்வளோ சரீரத்தை கேர் பண்ணுறவங்களா இருந்தால் ஆத்துமாவை குறித்து ஏன் நம்ம வந்து கவலையற்றவர்களாய் எப்படி நம்ம வந்து ஆத்துமாவை கேர் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியும்? ஆனால் நம்ம இருக்கிறோம் அப்படி தானே? அப்போ ஆத்துமாவுக்கு தேவையான நம்ம ஃபுட்டை வந்து நம்ம டெய்லி நம்ம கொடுக்கணும். எழுந்து ப்ரேயர் பண்ணணும், கல்வாரியை நீங்கள் தியானிக்கணும், பைபிள் கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணணும். சரிங்க சிஸ்டர், இப்போ வந்து எப்படி டெய்லி அந்த ஞானஸ்தான சத்தியத்தை வந்து பயிற்சி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ கார்டு சரிங்களா, இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கார்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து நம்முடைய புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் ரெண்டுமே வந்து இதில் இருக்கும். புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். புறம்பான மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி சரிங்களா. அடுத்தது 10 மண்டலங்கள், நாளமில்லா சுரப்பிகளின் மண்டலம், நிணநீர் மண்டலம், சுவாச மண்டலம், இதய மற்றும் இரத்த குழாய் மண்டலம், நரம்பு மண்டலம், செரிமான மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், சிறுநீர் மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். இப்போ இந்த 10 மண்டலங்கள்ன்றது வந்து நம்முடைய உடம்புல வந்து எந்தெந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குது அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அடுத்தது வந்து நகருதல், நம்மளுடைய மூமெண்ட், நம்ம பார்க்குறது, நம்ம சாப்பிட்றது, நம்முடைய செரிமானம், நம்மளுடைய இதய துடிப்பு, சுவாசித்தல், நம்முடைய முடி, நம்முடைய நகம், நெயில், மாம்சமும் மாம்சீகமும், நம்முடைய மாம்சத்தின் விருப்பங்கள், மாம்சத்தின் இச்சைகள், நம்ம சாப்பிட்றது, உடுத்துறது, நம்முடைய பெலனை செலவழித்தல், ஆற்றல், அசதி, பசி, நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்ம உறக்கம், நம்முடைய விழிப்பு, இப்படி வந்து புறம்பான மனுஷனில் நம்ம டெய்லி என்ன பண்ணுறோமோ எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது உள்ளான மனுஷன், அந்த ஆத்துமா சரி. ஆத்துமாவிலையுமே 5 புலன்கள் இருக்குது. ஆத்துமா வந்து ஏன்னா ஆண்டவரை வந்து தரிசிக்குது, ஆண்டவரோடு கூட பேசுது, ஆண்டவருடைய சத்தத்தை வந்து ஆத்துமா கேட்குது. அப்போ ஆத்துமாவுமே அது உள்ளான மனுஷன் தானே. அப்போ அந்த மனுஷனுக்கு 5 புலன்கள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. அடுத்தது வந்து எழுச்சிகள், நம்முடைய எமோஷன்ஸ், மனப்பான்மை, மனநிலை, தர்க்கம் மற்றும் பகுத்தறிவு, முடிவுகள், கற்பனைகள், நம்ம டே ஃபுல்லாக நம்மளுக்கு வரதான அந்த கற்பனை, தியானங்கள், தீர்மானங்கள், முன்னுரிமைகள், பிரதிக்கிரியைகள். ஒவ்வொரு பாதையிலையுமே ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த நாளில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், பிரதிக்கிரியைகள், மனசாட்சி, மனது, சுயாதீன சித்தம், சொல்லகராதி, உச்சரிப்பு, ஆளுமை. அடுத்ததாக வந்து எனக்குள்ளவை அனைத்தும், என் பணம், என் வங்கி கணக்கு, என் வீடு, என் குடும்பம், என் படிப்பு, என் நண்பர்கள், என் ஆடைகள், என் மொபைல் ஃபோன், என் இருசக்கர வாகனம், என் வேதாகமம், என் ஊழியம், என் வரங்கள், என் தாளந்துகள், என் பாவ சுபாவம், என் வியாதி, என் எகிப்து. இதில் ஒரு வேர்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் எகிப்துனா என்னென்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மத்தேயுல வசனம் இருக்குது இல்லையா,
அந்த அசுத்த ஆவி வந்து ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் வந்து பெருக்கி அது ஜோடிக்கப்பட்டிருக்கும் போது என்ன பண்ணுது, ஆண்டவருடைய அன்புனால அந்த இருதயம் நிரப்பப்படாமல் வெறுமையாக இருக்குதுன்னு அந்த அசுத்தாவி பார்க்கும்போது திரும்பி என்ன பண்ணா, அந்த அசுத்தாவி ஒரு ஆவியாக வரல, தன்னிலும் 7 பொல்லாத ஆவிகளோட திரும்பி அந்த அசுத்தாவி வருது. அப்படி தானே? அப்போ அந்த மனுஷனுடைய பின்னிலைமை வந்து முன்னிலைமை காட்டிலும் அதிக கேடு உள்ளதாக இருக்கும். அப்போ எந்த ஒரு விஷயத்தில் நம்ம அடிக்டாக இருக்கணும். நம்ம பார்ட் 1ல் கேட்டது போல் என்னுடைய சொந்த வழி என்ன, நம்முடைய சொந்த வழி என்ன, நம்முடைய அந்த வீக்னஸ் என்ன, வீக் பாயிண்ட் என்ன என்பதை குறித்து ஆவியானவர் நிச்சயமாக நம்மளோட பேசியிருக்கிறார். அப்போ அது எல்லாருக்குமே ஒரே விஷயமா தான் இருக்குமா? சேமான நிச்சயமாக கிடையாது. ஒருத்தருடைய சொந்த வழி வீக் பாயிண்ட்டுமே வேறு வேறு இருக்கும். அப்போ அந்த நம்ம அடிமைப்பட்டிருக்கிற அந்த பர்டிகுலர் அந்த குறிக்கப்பட்டதான அந்த பாவம் தான் என் எகிப்து. சரிங்களா? அப்போ அந்த என் எகிப்து என்கிறதான பாவம் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் எல்லாமே அதிகாலையில் எழும்பி இல்லைனா நைட்டு 12 ஆஃப்டர் 12 நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து நீங்கள் கை வச்சு இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், இல்லை நோட்ஸ் எழுதி எடுத்துக்கலாம். எடுத்து இதில் வந்து இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன் ஃபுல்லாக உணர்ந்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். சொல்லி இதில் கை வச்சு என்னுடைய புறம்பான மனுஷனை என்னுடைய உள்ளான மனுஷனை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைகிறேன். இதை தான் நீங்கள் டெய்லி சொல்ல போகிறீங்க. இப்போ கிறிஸ்துவோடு கூட இதில் என்ன டெய்லி நம்ம பண்ண போகிறோம், நம்முடைய சோல், நம்மளுடைய ஸ்பிரிட், நம்முடைய பாடி, நம்முடைய மூமெண்ட்டு என்ன பண்ண போகிறோம், பார்க்குறது, பேசுகிறது, நம்ம போகிறது வருது எல்லாம் நம்முடைய உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நம்ம தூங்குறது, எழுந்துக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே இதில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்முடைய ஒவ்வொரு சின்ன விஷயத்தை கூட ஆவி ஆத்துமா சரீரத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அதிகாலையில் எழும்பி, அதாவது ஸ்கூலுக்கோ காலேஜ்க்கோ நம்ம ஆஃபீஸ்க்கோ போகிறதுக்கு பிஃபோராக என்ன பண்ணுறோம், எழும்பி புறம்பான மனுஷனை என்னுடைய உள்ளான மனுஷனை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயை திறந்து நல்லா போல்டாக நீங்கள் அறிக்கையிடணும். சரிங்களா? அப்போ இப்போ நான் வந்து என்னை எடுத்துகிட்டு போய் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அரைஞ்சிட்டேன்னா இப்போ நான் இருப்பேன், நான் உயிரோட கிடையாது. நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன்னு அப்போ யார் இருக்கு? அப்போ நான் ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி போகிறேன். அப்போ யார் இருக்கிறா? கிறிஸ்து தான் என்னில் பிழைத்திருக்கிறார். நான் மரித்தேன், கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். உங்களுடைய பேரை சொல்லி இப்போ எல்சு செத்துட்டேன், கிறிஸ்து தான் என்னில் பிழைத்திருக்கிறார். இதை நீங்கள் டெய்லி அறிக்கையிட்டு தான் நீங்கள் வெளியவே போகணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை டெய்லி கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து செய்யணும். சரிங்க சிஸ்டர், இப்போ நான் இதை வந்து செய்யும்போது ஒரு ஃபியூ டேஸில் எனக்கு வந்து அப்படியே நான் மாறிடுவேனா, எல்லாத்தையும் விட்டுடுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு துறையிலுமே வந்து வின் பண்ணுவாங்க, மெடல் வாங்கணும், இவங்களெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இதை செய்யணும்னு அச்சீவ் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது, இதை இங்கே போகணுன்னு எனக்கு ஆசையாக இருந்தது, நான் ஆசைப்பட்டேன், அடுத்த நாள் எனக்கு இதை கிடச்சிருச்சு, நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அதற்கு பின்பாக எவ்வளோ தியாகங்கள், உழைப்புகள் இருக்கும். நம்ம பைபிள்லேயே வசனம் இருக்கு இல்லையா, அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாய் இச்சை அடக்கம் உள்ளவங்களாக இருக்கிறாங்களா? இதை தான் சாப்பிடணும், இதை நான் சாப்பிட மாட்டேன், இத்தனை மணிக்கு தான் எழுந்துக்கணும், இவ்வளோ நேரம் நம்ம வந்து நான் தூங்க மாட்டேன். அப்போ ஒரு கண்ட்ரோல் இருக்குது இல்லையா அவங்களுக்கு. ஏன்? அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அவங்க அப்படி செய்கிறாங்களாம். அப்போ அழியாத கிரீடத்தை, இப்போ எனக்கு ஜீசஸ் வேணும், எனக்கு ஆவியானவர் வேணும், ஜீசஸுடைய சித்தத்தை நான் இந்த பூமியில் செய்யணும், நான் ஜீசஸை பார்க்கணும், இப்படி விரும்புகிறவங்க, வாஞ்சிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் எனக்கு நடந்துடணும்னா கிடைச்சிருமா? கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வந்து பிரயாசப்படணும், நீங்கள் வந்து கண்டிப்பாக தியாகம் செய்யணும். இப்போ நம்ம காலையில் எழும்பி நம்ம ஆஃபீஸ்க்கோ காலேஜ்க்கோ கிளம்பும் போது வந்து நம்மளை ரெடி பண்ணுறதுக்கான எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம், 1/2 hour 1 hour, சிலவங்களுக்கு 1 hour தாண்டியும் ஆகும். அப்போ அவ்வளோ டைம் எடுத்து தானே நம்முடைய சரீரத்தை நம்ம வந்து ஆயத்தப்படுத்திட்டு நம்ம வெளியில் போகிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த உள்ளான மனுஷனை, இந்த ஆத்துமாவை நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்கு, ரெடிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக இதை செய்கிறதுக்கு ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். இவ்வளவு தான் ஆகும். சரிங்களா? முதலாவது நான் என்ன சொன்னேன், ஜீசஸை பைத்தியமாக நேசிக்கணும், கல்வாரியை நீங்கள் தியானிக்கணும், நீங்கள் வந்து அந்த பாவத்தையே ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹோலி ஸ்பிரிட்டை போய் தொந்தரவு பண்ணுங்கள். ஹோலி ஸ்பிரிட் கிட்ட போய் கேளுங்க, நான் ஜீசஸை லவ் பண்ணணும், பைத்தியமாக நேசிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜீசஸை நேசிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பாவங்கள் வந்து அப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம இப்படி ஒன்று செஞ்சுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்ப்பீங்க. அதை ஸ்டாப் பண்ணி ரொம்ப மந்த்ஸ் ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ இது எல்லாமே வந்து ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அடுத்தது வந்து
அதிகாலையில் எழும்பி கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும். இது ஞானஸ்தான சத்தியம். இதை வந்து ஒரு எக்ஸசைஸாக நம்ம வந்து செய்கிறது, சரிங்களா? ஜிம்முக்கு போகிறவங்களாம் அந்த பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு போகிறவங்க வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்லேயே ஃபிட்டாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த பாடி ஷேப் வந்துருமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அதுக்கு வந்து தேவையான அந்த ஃபுட் அவங்க எடுக்கணும், வேண்டான்றதை அவங்க ஸ்டாப் பண்ணணும், இத்தனை டைமுக்கு எழுந்துக்கணும், இத்தனை டைமுக்கு அங்கே நம்ம போகணும். எல்லாமே அதை செய்யும்போது தான் ஒரு நாள் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த பாடி வந்து அவங்களுக்கு அது ஃபிட்டாக கிடைக்கும். அப்படி தானே? இப்போ நம்மளுமே ஆத்துமா ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவர் வந்து உன்னத பாட்டில் இருக்கிற மாதிரி என் பிரியமே, என் புறாவே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று நம்மை பார்த்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும்னா நாமுமே கண்டிப்பாக ஆத்துமாக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக நம்மளுமே செய்யணும். கண்டிப்பாக அதிகாலையில் எழும்பியும் இல்லை 12 மணிக்கு மேலாக நீங்கள் நிச்சயமாக வந்து இதை நீங்கள் செய்யணும். இதை நீங்கள் இது எல்லாமே நீங்கள் சொல்லிவிட்டு என்னுடைய புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷனை சிலுவையில் அறைகிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைகிறேன். இதை சொல்லிவிட்டு நான் சொல்கிறதான இந்த சில வசனங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வசனமும் நீங்கள் வந்து அறிக்கை எழுதணும். இதை வந்து மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் பைபிள் பார்த்து கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் இதை டெய்லி செய்யும்போது நிச்சயமாக இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறமா பார்க்காமலே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் மாம்சத்தையும் அதில் வர ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களா. இதை தான் நம்ம வந்து பண்ணுறோம். செகண்ட் வந்து கலாத்தியர் 6:14 இந்த வசனத்தில் வந்து நானோ என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், எனக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்தார் பார்த்தீங்களா, அந்த கேடு அடைந்து ஒருத்தர் உயிரை கொடுத்தார்ல, சிலுவையை குறித்தே அல்லாமல், அவரை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டி பேச மாட்டேன் அப்படின்னு நீங்கள் அறிக்கையிடும். அப்போ நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் வேலை செய்கிற இடத்துல எதையாவது குறித்து நீங்கள் மேன்மையாக உங்களை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்களுடைய ஃபேமிலியை குறித்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து மேன்மையாக பேசும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து உணர்த்துவார். நீ தான் மரிச்சிட்டியே, நீ தான் அதிகாலையில் மரிச்சிட்டியே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறியே, இப்போ கிறிஸ்து தானே உனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் அப்படின்னு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அப்போ கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இரண்டாவதாக நான் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். அடுத்ததாக ரோமர் 8:2 வசனத்தில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பண்ணுதா, நம்மளை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 8:2 இருக்குது, சரிங்களா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்கிறதான பிரமாணத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்குது. அடுத்தது அதே 8:11 வசனத்தில் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இல்லையா, நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அப்போ அந்த இயேசுவை உயிரோடு எழுப்பினதான ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினதான ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினால் சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரங்களை நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான என்னுடைய சரீரத்தை அவர் நிச்சயமாக உயிர்ப்பிப்பார். நீங்கள் அறிக்கையிடணும். கடைசியாக 1 பேதுரு 2:24 வசனத்தில் நாம் பாவங்களுக்கு செத்து, ஒரு பாவம் இல்லை, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாய் என்ன பண்ணுறாராம், அவர் தாமே, அதாவது யார், இயேசு தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் தமது சரீரத்தில், அவருடைய சரீரத்தில் சிலுவையின் மேலே சுமந்து தீர்த்துட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம், நான் குணமானேன் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 2:24 இருக்குது. அப்போது இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் டெய்லி அப்படியே தூங்கிட்டே இல்லை, கடமைக்காக அல்ல, நீங்கள் வந்து விடுதலை பெறணும், ஜீசஸை நேசிக்கணும், ஆண்டவர் வேணும், ஆண்டவர் துக்கப்படுத்தாமல் ஜீவிக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு உற்சாகமாக நல்லா போல்டாக இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் அறிக்கையிடணும். உங்களை டெய்லி நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டு போங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் அப்படின்ற நான் விசுவாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ணுற மெயினான விஷயம் என்னென்னா ஜீசஸை லவ் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் தான் உதவி செய்வார். செகண்ட், ஹோலி ஸ்பிரிட் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, உங்களுடைய அப்பாவாக வச்சுக்கோங்க. ஹோலி ஸ்பிரிட்டை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களோடு கூட பேச, உங்களோடு கூட நடக்க, உங்களோடு கூட பழக ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அதிகமாக நீங்களும் அவரை வாஞ்சியுங்கள். ஆவியானவர் நிச்சயமாக கிரியை செய்வார். இரண்டாவதாக
ஞானஸ்தான சத்தியத்தை பயிற்சி செய்யணும். ஆத்துமாவுக்கு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் டெய்லி கொடுக்க போகிறீங்க. நிச்சயமாக இதை செய்யணும். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமோ 1 இயர்க்கு அப்புறமோ நிச்சயமாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஆவியானவர் நிச்சயமாக உங்களுடைய ஏக்கம், தவிப்பு, வாஞ்சை இதை பார்த்து ஆவியானவர் உங்களை கனப்படுத்துவார். நிச்சயமாக ஆவியானவர் உங்களுக்குள்ள மறுரூபத்தின் வேலையை செய்து கொண்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பா ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்தி கொண்டே இருப்பார். இயேசுவை போல ஆவியானவர் உங்களை நிச்சயமாக மாற்றுவார். டெய்லியுமே இதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக சேஞ்சஸ் தெரியும். இப்போ நானுமே இது ஆண்டவர் ஊழியக்காரர் மூலியமாக எனக்கு இதை கற்றுக் கொடுத்தப்போ இதை நான் கற்றுக்கொண்டு நோட்ஸ் எழுதி இந்த கார்டு எடுத்துகிட்டு உடனே பேசி உங்களுக்கு நான் வீடியோ போடல. ஃபியூ மந்த்ஸாக இயர்ஸாக இதை டெய்லி லைஃப்பில் கொண்டு அதை அனுபவித்து ருசித்து ஆவியானவரை அனுபவித்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஆவியானவர் நமக்காக எவ்வளவு உதவிகளை செய்கிறார், எவ்வளோ அவர் நெருக்கமாக நம்மோடு கூட இருந்து நம்மை அவர் மறுரூபப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் என்பதை நான் அனுபவித்து உணர்ந்து தான் உங்களோடு கூட நான் இதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஆவியானவர் உங்களோட கூட பேசியிருப்பார். நீங்கள் இதை டெய்லி செய்யும்போது ஒருவேளை ஒரு ஃபியூ மந்த்ஸோ இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் விடவே முடியலப்பா, நான் வருட கணக்காக இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தேன், இதை பார்த்துட்டு இருந்தேன், இதை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிற விஷயத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது மட்டுமல்ல, நிச்சயமாக அதே பாதையில் சென்று கொண்டிருக்கிற அநேகர் இருப்பாங்க இல்லையா, நீங்கள் அவங்கள தேடி போவானா, நீங்கள் இதிலேருந்து விடுதலை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவர்களை ஆண்டவர் உங்களிடத்தில் நிச்சயமாக கொண்டு வருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் உங்களோடு பேசுனது, ஆவியானவர் உங்களோடு இருந்த அந்த அனுபவங்கள், ஆவியானவர் உங்களை எப்படி நடத்தினார், எப்படி கைட் பண்ணார், நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதிகாலையில் எழும்பி நீங்கள் என்ன பண்ணீங்க, இது எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க. ஜெபித்து நிச்சயமாக நீங்கள் விடுதலை பெறுவது மாத்திரமல்ல, அதே காரியத்தில் அந்த நம்முடைய வீக் பாயிண்ட் இருந்தது இல்லையா, அதே வீக் பாயிண்ட்டோடு ஆண்டவர் நம்மளை ஒருத்தரை ஆண்டவர் நம்மக்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காரு இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்து அவங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லி ஜீசஸுடைய அன்பை சொல்லி அவர்களுக்கும் நீங்கள் விடுதலை வாங்கி தக்கதாக ஆண்டவர் உங்களை மற்றவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார் என்று விரும்புகிறேன், பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த சத்தியங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்த சத்தியங்கள் தான், எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போது விட முடியாமல் கஷ்டப்படுகிறதான அந்த பாவங்கள், அந்த போராட்டங்கள், அதுக்கு காரணம் நீங்கள் தான். உங்களுடைய இருதய கடினம் தான், உங்களுடைய அந்த சோம்பேறித்தனங்கள் தான் அதற்கு காரணம். அதனால் நிச்சயமாய் உணர்வடைந்து திரும்பவுமாய் இதை செய்யும்படியாய், ஆண்டவரை நேசிக்கும்படியாய், இந்த ஆத்துமாவுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்படியாய் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறதான நீங்கள் விழித்து எழும்புங்கள். ஒருவேளை நான் என்ன செய்யணுன்றதே நான் தெரியாமல் இருந்தேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு நிச்சயமாக பேசியிருக்கிறார். உங்களோடு பேசினதான ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யவும் வல்லவராக இருக்கிறார், ரெடியாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்து நான் முன்னே சொன்னது போல் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். God bless you.